ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ குறிப்பாக ரைலி ரிக்கல்டனோட பேட்டிங்கை பற்றி பார்க்க போகிறீங்க. ஸோ மிச்சம் இருக்க பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் எடுத்து வச்சிருந்தாங்களே, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் என்ன, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அவங்களே என்ன லீக் ப்ளே பண்ணுறாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கியூடிகேயோட மினி கியூடிகே அப்படின்னு சொல்லலாம் ரைலி ரிக்கல்டனை. ரீசன் என்னென்னா உங்களுக்கே தெரியும், அந்த அளவுக்கு செம்மையாக நாக் ஆடினார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வேறு மாதிரி பேட்டர் தான் கைஸ். போன வருஷம் வந்துட்டு செம்மையாக SA20 ஆடினார், ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சு கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எம்ஐ கேப்டன்ஸ்க்கு கூட தான் ஆடிட்டு இருந்தார். அப்போ வந்து வேறு மாதிரி இன்னிங்ஸ் எப்படி கியூடிக்கே அடிச்சு கொடுப்பாரோ அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து மிஸ் அவுட் பண்ணார். ஸோ திருப்பி வந்துட்டு ஒரு மேட்ச் வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க. 2 மேட்ச் வந்து அந்தளவுக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சை கொடுத்தாங்க, போட்டு போலான்னு பொழந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ 89 ரன் வந்து 39 பாலில் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஒரு 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு கைஸ். ஸோ இந்த மேட்ச் இல்லாமல் போன வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாமே இது மாதிரி வந்து 100லாம் அடிக்க போகிறதெல்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வராரு, மேக்ஸிமம் ஒரு 50+ அடிக்கிறாரு, போகிறாரு. அது மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது போன சீசன். ஸோ இந்த சீசன் இப்போ தான் வந்து கிராக்கர்ஸை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போது வர மேட்சஸில் பயங்கரமாக ஆடுவார்னு எதிர்பார்ப்போம். ஸோ இவரும் ரோஹித் தான் இந்த வருஷம் ஓப்பனிங் பண்ண அதிக சான்சஸ் இருக்கும். வேணா பாருங்கள். ஏன்னா எல்லா டைமும் மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனிங் காம்போ எப்படியும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் விக்கெட் கீப்பர் இருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி கியூடிகே இருந்தார், அதுக்கப்புறம் இஷான் கிஷன் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ ரைலி ரிக்கல்டன் ஹை சான்ஸ் இருக்கும். ஸோ வில் ஜாக்ஸையும் ஆட வைக்கவும் வாய்ப்புகள் இருக்கும். அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க அடுத்த பிளேயரை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்லா கலாஃபர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ILT20யில் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாரு. விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் ஓரளவுக்கு விக்கெட்ஸ் 1-2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ போக க்ரூமிங் ஆக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸும் ஓகே தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு பேக்கப், ஒரு ஸ்பின் பிச்சுக்கு அகேன்ஸ்டாக இவர் யூஸ் பண்ணான்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எம்ஐக்கு இருக்கும். ஸோ இவரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு ஒரு ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தா ரீஸ்டாப்லி பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்கில் விளாட்றாருன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை கைஸ். ஸோ இனிமேல் வர மேட்சஸில் இம்ப்ரூவ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இவரும் காமிச்சிட்ருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ இவருக்கு அடுத்து பார்த்தா லிசர்ட் வில்லியம்ஸ். இன்ஜுரியாக என்னன்னு தெரில. ஸோ இன்னும் மேட்சஸ் SA20யில் எந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக எதுவும் மேட்சஸை ப்ளே பண்ணல. ஸோ இவர் ப்ளே பண்ண ஆரம்பித்தா நான் வந்து அவரை பற்றின அப்டேட்ஸும் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் இந்த மாதிரி பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்டேட்